எண்ணம் போல் வாழ்வு என்ற தலைப்புல இன்னைக்கு நான் ஒரு 1 மணி நேரம் இந்த உரை வாழ்க்கையில என்னுடைய அனுபவங்களை தான் இதை நான் பேச போறேன். எப்படி வாழ்க்கையில முன்னேறி வந்ததுன்னு சொல்லிட்டு. மனிதனுக்கு உடல் மட்டும் இல்லை, இந்த மனித உடலில் 5 விதமான உடல்கள் உண்டு. அதுல ஒரு உடல் நம்ம பார்க்கிறோம். அன்னத்தால் உருவான உடல் அன்னமய கோஷம் சொல்லுவோம். இது உணவால் உருவானது. இதுக்குள்ள பிராண உடல்னு ஒண்ணு இருக்கு. அந்த பிராண உடல்ல காற்று இருக்குது. அந்த காத்து போச்சுன்னா உயிர் போச்சு. ஆக இந்த பிராண உடலுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணயாமம். அதுக்கு உள்ள மனம் என்ற உடல், மனோமய கோஷம் சொல்லுவோம். மனம் என்ற ஒரு உடல் இருக்கு. அந்த உடலுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா தியானம். அதுக்கப்புறம் நம்ம புத்தின்னு ஒண்ணு இருக்கு. இந்த புத்திக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா மந்திர ஜபம். அதுக்கப்புறம் இந்த ஆன்மா இருக்கு. இந்த ஆன்மாவுக்கு என்ன தேவை அப்படின்னா பக்தி, அல்லது நம்மளுக்கு பூஜை அல்லது பிரார்த்தனை அப்படின்னு சொல்லுவோம். ஆக இப்போ எல்லோரும் எண்ணம் போல் வாழ்கிறார்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஏன்னா பல பேர் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணா இருக்கும். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. சிலர் ஒரு வேலைக்கு படிச்சிருப்பாங்க. ஆனா அந்த வேலைக்கு இன்னொரு வேலைக்கு போவாங்க. சில பேர் கடன்ல மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சிலர் யாருக்காவது கடனை கொடுத்துட்டு அவன்கிட்ட போய் துரத்திக்கிட்டு இருப்பாங்க. இப்படி பலவிதமான பிரச்சனைகள் அன்றாடம் நம்ம பார்க்கிறோம். அது இருக்கும். இப்போ நம்மளுடைய எண்ணம் போல் வாழ்வு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை எப்படி நடக்க வைக்கிறது, இவ்வளவுதான் விஷயம். அதெல்லாம் முதல் நம்ம பார்க்கிறது எண்ணம் எங்கிருந்து உருவாகுது அப்படின்னா மனதில் இருந்து உருவாகுது எண்ணம். மன ஓட்டமே எண்ண ஓட்டம். ஆக இப்ப இந்த மனம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். மனம் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனதுல 5 நிலைகள் உண்டு. அதுக்கு அகத்தியர் சொல்றாரு, இந்த இடத்துல நம்ம நினைக்கும் பொழுது சாக்கரம், இங்க இருக்கும் பொழுது சொப்பனம், மார்பின் கீழ் சுளுத்தி, அதற்கு கீழ் துரியம், அதற்கு கீழ் துரியாதீதம், அஞ்சு அஞ்சு நிலைகளை சொல்றாங்க. ஒரு மனிதன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதோ அல்லது வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதோ அவருடைய எண்ணம் இந்த சாக்கரம் என்ற இடத்துல நிற்கும். அல்பா, பேத்தா, தீத்தா, டெல்டா, மர்ஜெட் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அப்ப இந்த இடம் சாக்கரம், சொப்பனம், இந்த இடம் நிற்கும் போது ஒரு மனிதன் சிந்தித்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டோ அல்ல கண்ணை திறந்து கொண்டோ அவ சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னா அதுக்கு பேரு சொப்பனம்னு அர்த்தம். சொப்பனம்னா கனவு. அவர் கனவு காண்டுகிட்டு அர்த்தம். உறக்க நிலையில இருக்கும்போது அதுக்கு பேரு சுளுத்தி நிலை. இந்த இடத்துல பேர் உறக்கம் என்பது கீழே போகுது, துரியம்ல போகுது. அது கீழே துரியாதீதம். நம்ம அந்த லெவலுக்கு போக வேண்டாம், சமாதி நிலை அது. இப்போ உங்களுடைய எண்ணங்களை இப்போ ஒரு கல்வி படிக்கிற குழந்தைகள் நான் டாக்டர் ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டே அவங்க படிச்சாங்கன்னு சொன்னா அது நிச்சயமா எட்டலாம். சிலர் படிப்பதுல தடை ஏற்படும். சிலருக்கு சோம்பல் அதிகமாக நிற்கும். இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம களைவது அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ உங்க வாழ்க்கையில வேலைய படிச்சு விட்டு வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போய் செஞ்சுட்டு உடனே இப்ப எனக்கு சம்பளம் பத்தல. சிலர் தொழில் ஆரம்பிக்க பார்ப்பாங்க. எனக்கு வாய்ப்பு அமையல அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா பல பேர் போய் ஜாதகரை பார்ப்பாங்க. ஜாதகத்தை பார்த்து என் டைம் நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்க, எனக்கு நேர காலம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இது உனக்கு தோஷம் இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இது பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பரிகாரம் பண்ணிக்கிட்டு காலத்தை தாமதமாக்கிவிட்டு அதுக்கப்புறம் ஜாதகத்தை சார்ந்து சில பேர் வாழ்வாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா பயம்தான் காரணம். நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அந்த பயம் காரணம். அடுத்து தாழ்வு மனப்பான்மை ஒரு காரணம். அடுத்து மிக முக்கியமான காரணம் அவங்களுக்கு இருப்பது தன்னம்பிக்கையற்ற நிலை. அந்த தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க, என்னமோ வந்திருக்குது. தன்னம்பிக்கையற்ற நிலை வந்துவிட்டாலே எதுலையுமே நம்ம ஜெயிக்க முடியாது. மனம் ஒரு குப்பை கூடம் அல்ல. அதுல நீ கவலைகளை உள்ள போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய உடல்ல கோடான கோடி அணுக்கள் உண்டு. செல் சொல்றோமா இல்லைங்களா? அது கவலைப்படும் போது இந்த அணுக்கள் சரியா வேலை செய்யாது. நீங்க கிரகிக்க வேண்டிய விஷயங்களை கிரகிக்க மாட்டீங்க. அப்போ என்ன ஆகும்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டிய வேலையை செவ்வனே செய்ய மாட்டீங்க. அப்ப மனம் என்பது ஒரு கவலையை தேக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு போட்டோ அல்லது ஒரு இடமோ கிடையாது. சில பேர் கோபத்தை மிதமிஞ்சி காட்டுவாங்க. சிலர் கவலையை மிதமிஞ்சி வச்சிருப்பாங்க. சிலர் பயத்தை மிதமிஞ்சி வச்சிருப்பாங்க.
சிலருக்கு வந்து கால் புணர்ச்சி இப்படி நிற்கும். ஒரு வட்டி கொடுக்குற ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து கேட்டாரு, இந்த மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் கொடுத்த காசெல்லாம் என்கிட்ட வரல அப்படின்னு. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒருத்தன் பிரச்சனையில வந்து உங்கள்கிட்ட காசு வாங்குறா, நீங்க அவர்கிட்ட வந்து எழுதி வாங்கிட்டு வட்டி கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் ஓட ஆரம்பிச்சிருவான். நீங்க என்ன பண்ணுவீங்க? அவனை துரத்த ஆரம்பிப்பீங்க. இரவு தூங்கிட்டு காலையில எழுந்திருக்கும் போது யாருடைய ஞாபகம் உங்களுக்கு வரும் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, என்கிட்ட அந்த கடன்காரன் ஞாபகம் தான் எனக்கு வரும், மனைவி ஞாபகம் கூட வராது, குழந்தை ஞாபகம் கூட வராது. அப்ப என்ன பண்றீங்க? ஒரு படபடப்பு, ஒரு பயம், ஒரு கவலையை வந்து உள்ள தேக்கி வச்சிருக்கீங்க. அப்ப நீ காலையில எழுந்திருக்கும் போதே அதை வைத்துக்கொண்டு உங்களுக்கு வாழ்க்கையை நீங்க 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 வந்து தொடங்க ஆகணும். கடனை பத்தி சொல்லும் போது நான் ஒண்ணு சொல்லுவேன், இருந்து கொடுத்தால் நடந்துதான் வாங்க வேண்டும். உட்கார்ந்த இடத்துல வந்து கடன் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நீ அவனை ஓடி தேடிதான் பிடிச்ச காசை வாங்க வேண்டியது வரும். கடன் கொடுக்கும் முன் நான் முதலாளி, கடன் கொடுத்த பின் அவர் முதலாளி. அதாவது கடனை வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் முதலாளி. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து என்கிட்ட வந்து பணம் கேட்கிறாரு, நாளைக்கு வாப்பா நான் அப்படின்னு சொல்றேன். நான் வந்து முதலாளி. பணம் கொடுத்துட்ட பிறகு அவன் சொல்லுவான், நாளைக்கு வந்து வாங்கிக்கோ, இல்ல நாளான்றைக்கு வா அப்படின்னு சொல்லி. ஆக ஒரு மனிதனுக்கு வந்து 3 விஷயங்கள்ல நீங்க தெளிவா நிக்கணும். ஒண்ணு, கடனை கொடுத்துடாதீங்க. எங்கேயும் வீடு வாகனத்தை தவிர பெரிய இடத்துல வந்து கடன் வாங்கிடாதீங்க. இது இல்லாம யாருக்கும் இந்த ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துறாங்க. இதுல பெரும் பிரச்சனைகள் உருவாகும். அதுக்கப்புறம் அதுல மாட்டிக்கிட்டோம்னு சொன்னா நம்ம வந்து வாழ்க்கையில வந்து முன்னேறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா நிக்கும். இப்போ உங்களுடைய கனவு இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபர் ஆகணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்க. அப்ப உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு கனவு ஒண்ணு வேண்டும். அந்த கனவுல மிகச்சிறந்த ஒரு எண்ணங்கள் ஒண்ணு வேண்டும். அந்த எண்ணத்தை எப்படி அமைக்கிறது அப்படி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன தொழில் பிடிச்சிருக்குது, நீங்க அதை பார்க்கணும். அந்த தொழிலுக்கு உண்டான வேலை என்னன்னா, அதெல்லாம் செய்யணும். ஸ்டெப் பை ஸ்டெப் ஒண்ணா நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். இப்போ எல்லோரும் சொல்றாங்க, நானும் நினைக்கிறேங்க, நான் நினைச்சு நினைச்சு பார்க்கிறேன். ஆனா அது வந்து கைகூட மாட்டுது அப்படின்னு சொன்னா, அந்த நினைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், சிலர் இந்த புலனத்துல வந்து காதல் பண்ணியிருப்பீங்க. இந்த காதல் பண்ணும் பொழுது, ஆண் என்றால் அந்த பெண்ணை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த காதலிய. பெண் என்றால் ஆண் அந்த காதலை வந்து நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி நினைக்க 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 உங்களுடைய மனதுல வந்து ஒரு விதமான ஜபம் ஒன்று உண்டாகிறது. அந்த ஜபம் என்ன ஆகுது? உங்களுடைய அணுக்கள்ல போய் சேருது. அணுக்கள் என்ன ஆகுது? உங்களுக்கு வந்து அவங்கள பார்க்கணும் என்ற ஒரு ஆர்வத்தை தூண்டும். இப்படி நீங்க வந்து ஆர்வம் ஏற ஏற மனம் என்ற உடல்ல வந்து சகலமும் பதிஞ்சு போயிரும். இது ஒரு மந்திரமாக வந்து பதிஞ்சிட்டு என்னாலும் எந்த நேரமும் வந்து மீண்டும் மீண்டும் நீங்க அதான் நினைச்சுக்கிட்டே நிப்பீங்க. ஆக உங்களுடைய எண்ணமும் அதை போல இருக்க வேண்டும். ஒரு பொருளை அடைய வேண்டுமா, அல்லது ஒரு இலக்கை அடைய வேண்டுமா, தொழில்ல நீங்க வெற்றி பெற வேண்டுமா, அதை நோக்கியே நிக்கணும். அப்படி நோக்கி இருந்தாதான் நீங்க வந்து இந்த விஷயத்துல வெற்றி பெறுவீங்க. மனதுக்குள்ள பலவிதமான கவலையை வச்சுக்கிட்டு இந்த எண்ணங்களை நீங்க வந்து அதிக சக்தி வாய்ந்த ஒரு எண்ணமாக நீங்க மாத்தவே முடியாது. அப்ப என்ன ஆகும்? தோல்விதான் இதுல மிஞ்சம். ஆக அந்த எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும்? வலுவாக இருக்க வேண்டும். அது வந்து ஒரே சீரா நிக்க வேண்டும். சிலர் என்ன பண்ணுவாங்க, மற்றவர்கள் வந்து குறை சொல்லிக்கிட்டே யாரோ பேச ஆர்வமா இருக்கிறாங்க, அவங்கள பேச விடலாமா? சரி, தொடங்குங்க. யாருன்னு பார்க்கலாம். மற்றவர்கள் வந்து குறை சொல்லுவாங்க. ஒரு சீன பழமொழி ஒண்ணு சொல்றாங்க. ஒண்ணு சொல்லுது, யாரு வந்து மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே நிக்கிறாங்களோ அவங்க வந்து வாழ்க்கையில பின்னோக்கி விட்டு போறாங்க. ஏன்னா மத்தவங்களை குறை சொல்றாங்க, அவங்களுக்கு தெரியாமலேயே அந்த குறை வந்து அவங்களுடைய மனசுக்குள்ள ஏறிக்குது. அது ஒரு இடத்துல குப்பையா போய் சேர்ந்துக்குது. யாரு வந்து தன்னைத்தானே குறை சொல்றாங்களோ அவங்க எங்கேயும் போல அங்கேயே நிக்கிறாங்கன்னு அர்த்தம். யாரு குறைகளை தாண்டி அது கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு முன்னேறிக்கிட்டே போறீங்க பாருங்க, நீங்க தான் முன்னேறீங்க அப்படின்னு சொல்லி, இது ஒரு சீன பழமொழி, ஒரு தத்துவ பழமொழி இது. ஆக நீங்க பாருங்க, ஒரு நிகழ்ச்சிக்கு என்ன போயிருந்தோம்னா, யாராவது யாரை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு தோல்வின்னு ஒரு குறை சொல்லுவாங்க. ஆக ஒரு தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, அது ஒரு போஸ்ட்மார்ட்டம் சொல்லுவோம். எப்படி தோல்வி அடைஞ்சோம்? அதை பாருங்க. அதை பார்த்துட்டு அடுத்த வேலை நம்ம டக்கு டக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கணும். எண்ணங்களுக்கு எப்படி நம்ம வலு கூட்டுவது? எண்ணங்களுக்கு எப்படி நம்ம வலு கூட்டு? நானும் தான் நினைக்கிறேன்,
எல்லாம் தான் நினைக்கிறோம். ஆனா அது அடைய முடியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மனதுல உள்ள குப்பைகள நீங்க வந்து வெளியாக்கி ஆகணும். அந்த குப்பைய வச்சிருந்தீங்கன்னா, அது பலவிதமான தடுக்கும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு சொல்றேன். ஒரு இடத்துல வந்து ஒரு மல்லிகை பூ வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கங்க. மல்லிகைப்பூ வாடை மட்டும் வரும். அந்த இடத்துல ஒரு கருவாடு சுட்டு வைங்க. மல்லிகைப்பூ வாடை வருமா? கருவாடு வாடை வருமா? அப்படிதான். அப்ப நீங்க அந்த கருவாடெல்லாம் வெளியாக்கணும். குப்பையெல்லாம் வெளியாக்கணும். இதுக்கு சில யுக்திகள நான் சொல்லித் தரேன். நான் என் வாழ்க்கையில நான் பயன்படுத்தி உயர்ந்த நிலைக்கு வந்தது சொல்லித் தரேன். அதற்கு முன்ன என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து அனுபவப்பட்ட ஒரு சின்ன ஒரு இத ஒண்ணு சொல்றேன். நான் 6 வயசுல இருந்து 30 வயசு மட்டும் பயங்கர திக்குவாய். எனக்கு வீட்ல எனக்கு செல்ல பேரே திக்குவாயின்னு தான் கூப்பிடுவாங்க. நான் ஏற்கனவே போன வாரம் கூட சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் ஒரு சின்ன சொல்லியிருக்கிறேன். நான் வந்து இந்த திக்குவாயினால ஸ்கூல்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு அவமானம். பெண் பிள்ளைங்கள்ட்ட கூட பேச முடியாது. பொது இடத்துல பேச முடியாது. ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு பயம் வந்துரும். அதனால பின்பக்கம் தான் வந்து உட்காருவேன். முன்பக்கம் உட்கார மாட்டேன். யாராவது கேள்வி கேட்டுருவாங்களா அப்படின்னு. இத போக்கியே ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில நான் என்ன பண்ணிட்டேன், தியானம் கத்துக்கிட்டேன். புரொஃபசர் டாக்டர் யோகி ராமையா கிட்ட கிரியா யோகத்துல போய் தியானம் கத்துக்கிட்டேன். தியானம் கத்துக்கிட்டு அந்த தியானத்துல வந்து மனக்கண்ணால பார்த்தேன். நான் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் ஆகணும்னு பார்த்தேன். டிவில பேசணும், ரேடியோல பேசணும். நான் பிபிசி எல்லாம் பேட்டி கொடுத்திருக்கேன். பேசணும்னு சொல்லிட்டு. அத போல வந்து அந்த எண்ணங்கள வந்து நானு படிப்படியா, படிப்படியா, படிப்படியா கொண்டு வர முதல்ல வந்து ஒரு இண்டஸ்ட்ரி யூனியன்ல வந்து செக்ரட்டரியா இருந்து நான் பேச ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் சம்பள பேச்சுவார்த்தையில போய் உட்கார்ந்துகிட்டு எங்களுடைய மேனேஜ்மென்ட்ல நாங்க வந்து சம்பள பேச்சுவார்த்தை வந்து நான் தான் பேசுவேன். இப்படி பேச ஆரம்பிச்ச உடனே சில சமயங்கள்ல வந்து கல்யாண மேடையில பேச சொல்லுவாங்க. பேசியிருக்கிறேன். இப்ப நான் பலமுறை வந்து யூனிவர்சிட்டில வந்து பேசியிருக்கேன். மெடிக்கல் காலேஜ்ல 2 வருஷம் டாக்டருக்கு நான் படிச்சு கொடுத்திருக்கேன். 2 இயர்ஸ் ஐ அம் எ லெக்சரர் அங்க. இப்ப நான் பல இடங்கள்ல லெக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் உங்க முன்னுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக இந்த குறைகளை நாம் நீக்க முடியும். என்னுடைய ஜாதகத்துல யார பார்த்தாலும் சொல்லுவாங்க, இவருக்கு வந்து திக்குவாய் இருக்கும். பேச்சுல வந்து கொஞ்சம் குறை இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் பாருங்க, நான் அந்த குறை எதுவும் இல்லாம தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது எது உங்களுக்கு குறையா படுதோ அந்த குறையை மனக்கண்ணில் பார்த்து தியானத்தின் மூலியமா சரி பண்ண வேண்டும். இப்போ எண்ணங்களை எப்படி நாம் வந்து வலுப்படுத்துவது முதல்ல நான் சொல்றேன் உங்கள்ட்ட. அதற்கு முன்ன இன்னொரு ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு இது ஒண்ணு சொல்றேன். நீங்க எல்லாம் தயிர் போடுவீங்கல்ல வீட்ல. தயிர் பார்த்து போடுவீங்கல்ல. இந்த தயிர் வந்து பார்த்தீங்கன்னா, கோடான கோடி பாக்டீரியா உள்ள உருவாகும். அதாவது பால்ல வந்து உரமோர குத்துனோம்னா தயிர் ஆயிரும். 2 கிண்ணம் எடுத்துக்கங்க. இல்ல 2 பாட் எடுத்துக்கங்க. ஒண்ணுல வந்து பால கொதிக்க வச்ச பால ஊத்துங்க. இன்னொன்னுலயும் பால ஊத்துங்க. இதுல பால் ஓரளவு ஆறணும் வெதுவெதுப்பான சூழ்நிலையில அதுல வந்து தயிர் போட்டு கலக்கி மூடி வச்சுருவாங்க. மூடி வச்சுட்டு, இந்த 1வதுல மூடி வச்சுட்டு, பக்கத்துல வந்து கொஞ்சம் காதல் பாட்டு வந்து ஒரு ரேடியோல போட்டு விட்டுருங்க. இதெல்லாம் நான் செஞ்சு பார்த்தேன். ஏன்னா நான் வந்து பாக்டீரியா கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சிருக்கேன். அப்போ அந்த பால் பக்கத்துல வந்து ஒரு ரேடியோ ஒண்ணு போட்டு, ஒரு காதல் பாட்ட ஒண்ணு போட்டு விட்டுருங்க. அவ்வளவுதான் விஷயம். மறுநாள் பாருங்க, அழகா கட்டி நிக்கும். இன்னொரு பாட்ல நீங்க பால ஊத்தி, அதுலயும் நீங்க தயிர் போட்டு அடிச்சுட்டு, இந்த ராக் அண்ட் ரோல் இருக்கு பாருங்க பாட்டு. இந்த கத்திக்கிட்டு ட்ரம் வச்சு அடிப்பானுங்கல்ல, அந்த மாரி ஒண்ணு போட்டுருங்க. இல்லன்னா யாராவது ஏசுற மாரி ஒரு ரேடியோ போட்டு வச்சிருங்க. அந்த பால பாருங்க ஒழுங்கா கட்டாது. ஆக பாக்டீரியாவுக்கு கூட நல்ல ஒரு சவுண்டு, நல்ல ஒரு எண்ணங்கள் வேண்டும். அப்பதான் அதுவும் சரியா வந்து உருவாகுது. அப்படி இல்லன்னா அது வந்து உருவாகாது. நீங்க இத பார்க்கலாம். யாரையாவது ஏசிட்டீங்கன்னா உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? மனநிலை மாறும். கோபப்படுவாங்க. உணர்வுகள் பாதிக்கும். மனிதர் கூட்டம் அத்தனையுமே உணர்வு கூட்டம். அவங்க வந்து இமோஷனல்ல பாதிக்கப்படக்கூடியவங்க. அப்ப நல்ல வார்த்தைகள அவங்கள்ட்ட சொல்லுங்க. நீங்க சில வீடுகள்ல பார்க்கலாம். பகை வந்துட்ட பிறகு அவங்கள்ட்ட பேச மாட்டாங்க. சாவு கூட மாட்டாங்க. திருமணத்துக்கு மாட்டாங்க. அவங்க வந்தா இவங்க வரமாட்டாங்க. அப்ப என்ன பண்றீங்க? மனம் முழுக்க அந்த வன்மத்தை, அந்த கோவத்த உள்ள வச்சிருக்கீங்க. அவங்கள கல்யாண வீட்ல பார்த்தா கூட பார்க்க மாட்டீங்க. தெரியாத மாரி போவீங்க. இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் வந்து ஒரு கூலமா ஆக்கி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தமாகுது. முதல்ல வந்து அத சரி பண்ண வேண்டும். எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானே என் வாழ்க்கையில வந்து பல பேர்ட்ட பகை ஏற்பட்டு பேசாமலாம் இருந்திருக்கேன். காலம் மாற, அறிவு வளர, நிதானம் ஏற்பட பார்த்தேன். இது தேவையில்லாத ஒண்ணு. ஏன் இவங்கள மனசுல வச்சுக்கணும்? நீங்க யார வெறுக்கிறீங்களோ அவன மனசுல வச்சுக்கிறீங்க. மனசுல வச்சுட்டு அவன நெனச்சு நெனச்சு பார்க்குறீங்க. அப்ப மனதில உள்ள அதிர்வலைகளும், உடல்ல உள்ள கிருமிகளும்
அணு அணு என்று சொல்லக்கூடிய நம்முடைய செல்லுகள் எல்லாம் வந்து மாறுபாடு ஏற்படுது. மாறுபாடு ஏற்பட்டு அது நோயாகும். ரொம்ப பேர் இன்னைக்கு நோய்படுறவங்க எல்லாம் கவலையில வந்து படுறவங்க தான். உதாரணம் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் யாருக்கு பதற்றமும் பயமும் இருக்கின்றோ கண்டிப்பா கேஸ்ட்ரிக் இருக்கும். இந்த ஒரு கல்வியை நான் வந்து பைத்தோ பயோ பிசிக்ஸ் இது நான் லண்டன்ல படிச்சு முடிச்சேன். யூனிவர்சிட்டி மலாயில படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லண்டனுக்கு போனேன் படிக்கிறதுக்கு. யார் யாருக்கு பழைய ஞாபகம் அவங்கள வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுதோ, முகத்துல பாருங்க இந்த சைனஸ் ப்ராப்ளம் அல்லது வந்து முகத்தை எப்போதும் வந்து ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை வச்சிருப்பாங்க. யார் யாரு ஒருத்தவங்கள்ட்ட பேச்சுவார்த்தையில வந்து அவங்களுக்கு பிரச்சனை வருதோ, இந்த தொண்டையில அவங்களுக்கு வந்து கரகரப்பு அல்லது வந்து தைராய்டு ப்ராப்ளம் வரும். இப்படி ஒவ்வொரு இடங்கள்லயும் நம்மளுடைய உணர்வுகள் ஒவ்வொரு இடத்துல வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதுக்கு வந்து அதுக்கு ஏற்ப அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதனால்தான் சொல்லுவோம், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலும், மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா பாதிப்பை வந்து ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க. இப்போ மனதுல உள்ள குப்பைகளை எப்படி நீக்குவது? முதல்ல யாரிடமாவது பகை ஏற்பட்டால் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உலகத்துல வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு வார்த்தை உண்டு. தமிழ்ல அது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா வந்து மன்னிப்பு. நீங்க நீங்க தவறு செய்திருந்தாலும் சரி, இல்ல அவங்க தவறு செய்தாலும் சரி, மன்னிக்கக்கூடிய தன்மை இருந்தால், எங்கேயாவது அவங்கள பார்த்தீங்கன்னா நேரா போயிட்டு, "எப்படி இருக்கீங்க? கடந்த கால தவறு என்ன மன்னிச்சிருங்க." அப்படின்னு ஒரு கைய குடுத்து மன்னிப்பு. அதோட முடிஞ்சு போச்சு அந்த பிரச்சனை. நீங்க வந்து அந்த பகைய வச்சுக்கிட்டு அத பேச, பேச, பேச என்ன ஆகும்? மனசுல ஃபுல்லா பரவி, அவங்க நெனச்சாலே சில பேர்த்துக்கு சொல்லுவாங்கல்ல, "அவங்கள நெனச்சாலே எனக்கு வந்து நெஞ்செல்லாம் எரியுது, வயிறெல்லாம் எரியுதுன்னு" சொல்லிட்டு. அப்ப ஏங்க அந்த நெருப்ப வந்து உள்ள வச்சுக்கிறீங்க? உங்க அந்த நெருப்புலாம் உள்ள இருந்துச்சா, நீங்க முன்னேறதுக்கு எப்படி அது வந்து உங்களுக்கு உதவி பண்ணும்? தடையா தான் வரும். ஆக மன்னிப்பு மிகச்சிறந்த வார்த்தை. ஆங்கிலத்துல சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் சும்மாவே பண்ணிவிட்டு சாரி சொல்லிட்டு போவாங்க. அந்த சாரி இல்ல நான் சொல்லுவது. மனமார்ந்த ஒரு மன்னிப்பு. ஆக அது 1. 2வது பகை இருந்தால் பகையை தீர்த்துக் கொள்ளுங்க. கல்யாணத்துல நீங்க போறீங்க, அவரு முன்னுக்கு வராரு, நேரா போய் அவர்ட்ட வந்து கை குடுத்து குலுக்கிருங்க. முடிஞ்சு போச்சு. இந்த மாரி நான் ப பல பேர்த்த பகைய வந்து நான் நீக்கியிருக்கேன். நேரா போய் கைய குடுத்து, "ஐயா நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம்." அப்படின்னு சொல்லிட்டு. வாழ்த்த மாட்டாங்க பார்த்திருக்கீங்களா? ஒரு ஒரு நம்மளுடைய இந்த WhatsApp புலனத்துல பல பேர் இருப்பாங்க. யாருக்காவது வந்து பிறந்த நாள் அப்படின்னு சொன்னா, மொத்தம் 50 பேர் இருந்தா 20 பேர் வாழ்த்துவாங்க. ஹேப்பி பர்த்டே டுன்னு போடுவாங்க. அ ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ன்னு போடுவாங்க. சில பேர் வெளியே வரமாட்டாங்க பார்த்திருக்கேன். ஒரு ஆள் கூட வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. அப்ப இவன்ட்ட வந்து அந்த வாழ்த்து கூறக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் இல்லை. அந்த நல்ல எண்ணம் இல்லன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? பார்த்துக்க வேண்டியது தான். ஆக வாழ்த்துங்கள். யாராவது வந்தாங்கன்னா வாழ்த்துங்கள். என்கிட்ட வரவங்கள நான் வாழ்த்தி அனுப்புவேன். நல்லா இருப்பீங்க, போயிட்டு வாங்க. ஒண்ணும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த சொல்றதே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்த குடுக்கும். அதுவே மந்திரமாகும். நல்ல சொல்லு நம்ம பேசும்பொழுது மிக சிறப்பாக அமையும். இதுல நம்ப வள்ளுவர் ஒண்ணு சொல்றாரு பாருங்க. "எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின்." எதை நீ நினைக்கின்றாயோ அது நீ ஆவாய். எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். எதை நீ நினைக்கிற கண்டிப்பா நீ திண்ணியராக பெரி. கண்டிப்பா நீங்க அது போல ஆவலாம்னு சொல்லும். அதுக்கு எப்பேற்பட்ட ஒரு மனசு வேணும் அப்படின்னு சொன்னா, கருணை உள்ள ஒரு மனசு வேணும். அன்பு உள்ள ஒரு மனசு வேணும். இது எல்லாத்துக்கும் ஃபுல்லா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓரளவு இருந்தா போதும். நான் வந்து உங்கள ஞானியாவ சொல்லல. அப்ப மனதுக்கு எப்படி நம்ம வலுவை கூட்டுவது? நானும் நினைச்சு தான் பார்க்கிறேன். ஆனா அடைய முடியல. இப்ப அந்த மனதுக்கு வலுவ கூட்ட வேண்டும். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, காலையில எந்திரிச்ச உடனே குளிச்சு முடிச்சுட்டு, அமைதியா உங்க பூஜை ரூம்லயோ அல்லது வந்து நாற்காலியிலயோ, அது பெட்டுலயோ உட்கார்ந்துக்குங்க. கிழக்கு நோக்கியோ, வடக்கு நோக்கியோ உட்கார்ந்துக்குங்க. உட்கார்ந்துகிட்டு ஒரு பிராணாயாமம் ஒரு 40 முறை பண்ணுங்க. பிராணாயாமம் என்றால் என்ன? வாசி யோகம். அது பெரிய யோக நிலையில உள்ள வாசி யோகம் இல்ல. சாதாரண உள்ள நிலையில உள்ள வாசி யோகம். உட்கார்ந்துகிட்டு மூச்ச மெதுவா இழுங்க. சாப்பிட்டுட்டு செய்யக்கூடாது. இது எம்ப்டி ஸ்டொமக்ல தான் செய்யணும். மூச்ச மெதுவா ஆழமாக இழுங்க. மூச்ச மெதுவா விடுங்க. எதையுமே சிந்திக்காதீங்க. எதையுமே நினைக்கக் கூடாது. மூச்ச மட்டும் கவனிங்க. அப்ப என்ன பண்ணுது? மனநிலை வந்து இங்க உள்ள மனநிலை நீங்க கண்ண மூடி செய்யும் பொழுது, அது சொப்பனம் என்ற இடத்துக்கு போகுது. அல்பா, பேத்தா, தீட்டா, டெல்டா. சொப்பனம் எடுத்து கீழ போகுது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுங்க, மந்திரத்த ஏதாவது ஒரு மந்திரம். நீங்க வந்து கிறிஸ்தவரா இருக்கலாம். அவங்க மந்திரத்த எடுத்துக்க. முஸ்லீமா இருக்கலாம். அந்த ஒரு மந்திரத்த எடுத்துக்க. நம்ம இந்துவா இருக்கலாம். அந்த ஒரு மந்திரம் ஏதாவது ஒண்ணு எடுத்துங்க.
ஓம் அல்லது வந்து ஒரு ஓம் ராம் ஹலோ ஜெயராம் ராம் கொஞ்ச ராம் நேரம் ஜெயோம் எடுத்துங்க. பாஸ்கரன் உங்களுடைய கொஞ்சம் மைக்கு சாத்துங்க மிஸ்டர் பாஸ்கரன் ப்ளீஸ். ஓகே கேரி ஆன். அந்த மாதிரி எடுத்துங்க. இப்ப ஏதாவது ஒரு மந்திரத்தை எடுத்துங்க. ஜபமாலை வச்சிருக்கலாம், ஒண்ணு இல்லையா கையில இப்படி செய்யலாம். ஓம் ராம் ஜெயராம் ராம் ராம் ஜெய் ஓம், ஓம் ராம் ஜெயராம் ராம் ராம் ஜெய் ஓம், அப்படி ஏதாவது ஒண்ணு எடுத்துங்க. அப்ப என்ன பண்ணுது, இந்த கையாகப்பட்டது போது நீங்க வந்து கணக்கு பொழுது எண்ணமெல்லாம் இங்க நிற்கும், மந்திரம் எல்லாம் உள்ள நிற்கும். இப்படி படிக்க 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 என்ன ஆகுது, உங்க உடம்புல வந்து மந்திர அலைகள் வந்து மேல ஏறுது. மனம் வந்து ஆழ்ந்த நிலையிலேயே நிக்குது மேல போல. அந்த மனம் எவ்வளவுக்கு எவ்வளவு கீழே போதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த எண்ணங்களுக்கு சக்தி உண்டு. இதுதான் அங்க உள்ள விஷயம். சில பேர் வந்து ஏதாவது மந்திரிச்சு குடிச்சா அது வந்து பலிக்கும், சில பேர்த்துக்கு வந்து பலிக்காது. ஏன்னா அந்த நீங்க இங்க இருந்து படிக்கிறீங்களா அந்த மந்திரத்தை, அல்லது இங்க இருந்து பண்றீங்களா அல்லது ஆழ்நிலைக்கு பண்றீங்களா? அதாவது சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி. இந்த சுளுத்தி அந்த இடத்துல இருந்து மந்திரங்களை படிச்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. யாரால அதை படிக்க முடியும்னா, ஏற்கனவே தவம் பண்ணவங்க எல்லாம் அதை படிக்கும். நம்மளால முடியுமா? நிச்சயமாக முடியும். இது பயிற்சி தான் முக்கியம். ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷம் இதை பயிற்சி பண்ணா போதும். அப்ப ஆள் மனசுக்கு போக போக எண்ணங்களுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. அந்த எண்ண அலைகள் பஞ்சபூதங்கள்ல போய் வியாபித்து சேர்ந்து நீங்க என்ன கேட்டீங்களோ அதுக்கு கால தகுதிகள் 6 மாசமோ 1 வருஷமோ திரும்ப கொண்டு வந்து அந்த எண்ண அலைகளை கொண்டு வந்து சேர்க்கும். மிஸ்டர் ராஜு கொஞ்சம் போன சாத்துங்க. நிறைவுல உங்களுக்கு பேச வாய்ப்பு அளிக்கப்படும். இப்பயே கொஞ்ச நேரம் கொடுங்க வாய்ப்பு, அவருக்கு பேசிட்டு போயிட்டோம். மிஸ்டர் ராஜு உங்க போன கொஞ்சம் மைக்க சாத்திருங்கயா. ஓகே தேங்க்யூ. அப்போ நீங்க பதட்டத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணீங்கன்னா நிச்சயமா அது பலிக்க போறது கிடையாது. கோபத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணீங்கன்னா நிச்சயமா அது பலிக்க போறது கிடையாது. ஐயா, நான் ஒருத்தர்கிட்ட பகையாச்சு, அவர் இப்ப இங்க இல்ல, மலேசியாவில் இல்ல, அவர் வேற எங்கேயோ போயிட்ட, எங்கன்னு தெரியல, நான் எப்படி அந்த பகையை தீர்த்துக்கிட்டு அவரை நினைச்சு கையெடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, நான் உன்னை மன்னித்து விட்டேன் அல்லது நீங்கள் என்னை மன்னித்து விட்டேன் அப்படின்னு அந்த பிரார்த்தனை பண்ணி பிரபஞ்சத்தை ஊற்றுங்க. அது நேரா போய் அவரை சாரும். அல்லது உங்க மனசுல பெரிய ரிலீஃப் ஒண்ணு கிடைக்கும். குற்றமற்ற மனதில தான் வந்து சக்தி வாய்ந்த எண்ணங்களை நம்ம வந்து உருவாக்க முடியும். ஏன்னா அந்த வன்மத்தோடு நம்ம வச்சிருந்தோம்னா நிச்சயமா அந்த எண்ணங்களுக்கு வந்து சக்தி கிடையாது. ஆக இது ஒண்ணு. ஒரு சிம்பிளா ஒண்ணு சொல்லுவேன், இந்த நேரத்துல ஞாபகம் டக்குன்னு சொல்லிடுறப்ப, நம்ம குழந்தைகள் வந்து நம்மளுடைய தாய் தப்பன் பேச்சை கேட்க மாட்டாங்க. ஒரு பெரிய ஒரு பிடிவாதத்தில் நிற்பாங்க. ஆக இந்த குழந்தைகளை வந்து நாம எப்படி நம்மளுடைய நிலைக்கு கொண்டு வர்றது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நீங்க காய்கறி வெட்டுறீங்கல்ல, இந்த காய்கறி வெட்டும் போது என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு மந்திரத்தை அத காய்கறி வெட்டும் பொழுது நீங்க மனசுக்குள்ளேயே அந்த மந்திரங்களை வந்து அசை போட்டுக்கிட்டு காய்கறி வெட்ட வேண்டாம். சமைச்சிட்டு மன்னிக்கணும், சமைக்கிறதுக்கு முன்ன யாருக்கு அந்த ஒரு எண்ண அலைகளை நீங்க அனுப்பணுமோ, அதாவது SMS இல்ல வாட்ஸ்அப் அனுப்பணுமோ, இப்ப உங்க வீட்டுல உள்ள மூத்த குழந்தை சொல் பேச்சு கேட்கல, அவங்களுடைய பேரை சொல்லி என்னுடைய பேச்சுக்கு இவங்க கட்டுப்படணும், என்னை வந்து என் மேல அன்பு செலுத்தணும், நல்ல குழந்தையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சமைச்சிருங்க. சமைச்சு யாரு வேணா சாப்பிடலாம். ஆனா அந்த எண்ண அலைகளை நீங்க யாருக்கு அனுப்புனீங்க, அந்த மூத்த குழந்தைக்கு. அந்த எண்ண அலைகள் அந்த மூத்த குழந்தைக்கு தான் போகும். உதாரணம், இது எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலேசியாவில் பொறுத்த வரைக்கும் நம்ம குழந்தைகளை ஆனா வந்து காய்ச்சல் வந்துட்டாலோ அது பயம் பிடிச்சிட்டாலோ, இந்த பள்ளிவாசலுக்கு போயிட்டு இந்து முஸ்லீம் பெரியவங்கள்ட்ட மந்திரிச்சு கொண்டு வர்றவங்க பாத்தீங்களா, அதே மாதிரிதான். எண்ணங்களை நீரில் ஏத்த முடியும், எண்ணங்களை உணவில் ஏத்த முடியும். இது தவறாவும் பண்ணலாம், மாந்திரிகத்துல வந்து தவறாவும் பண்ணலாம். ஆனா ஒரு தாய் ஒரு தகப்பன் இது செய்யும் பொழுது நிச்சயமா தவறு நடக்க வாய்ப்பு இல்லை. அந்த குழந்தைய திருத்த நோக்கத்தோட தான் அவங்க செய்யறாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. தினம் செஞ்சுக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் பாருங்க வீட்டை. நீங்க தண்ணிய மந்திரிச்சு வீடு ஃபுல்லா வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டில வச்சு தெளிச்சு விடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய் அலைகளை நீங்க அது உள்ள நீர் உள்ள ஏத்தி அந்த நீரை வந்து வீடு ஃபுல்லா நீங்க தெளிச்சு விடும் போது அந்த வீடு சுபிச்சம் அடையும். இது எப்படி ஆதாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீட்லயோ அல்லது ஒரு கோயில்லயோ கும்பம் வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த நீரை கொண்டு தெளிக்கிறாங்க பாருங்க வீட்டுல, இது இப்படிதான் அது உள்ள ஆதாரம். ஆக இப்ப அடுத்தது நம்ம வந்து மந்திரங்களை படிச்சுட்டோம். அடுத்து என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, தியானம் பண்ண வேண்டும். கண்ணை மூடி கொஞ்சம் சும்மா இருங்க, சும்மா கையை கட்டிட்டு உட்காந்துருங்க, தியானம் பண்ண வேண்டும்.
ஐயா நான் கண்ணை மூடினாலே பலவிதமான எண்ணங்கள் வருது. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்யாணத்துக்கு போறீங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபரு உங்க முன்னுக்கு வராரு. நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த சமயத்துல? அவர பார்க்காத மாரி போவீங்க பார்த்தீங்களா? ஒரு சிவாஜிய விட ஒரு மிகமிஞ்சிய ஒரு நடிப்பு அந்த இடத்துல காட்டுவீங்க பார்த்திருக்கீங்களா? அவங்கள கண்டும் காணாம போவீங்க. அதே மாரி தான். ஒரு தேவையில்லாத எண்ண அலைகள் வரும்போது அவங்கள பார்க்கக்கூடாது. அது 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 கூட நீங்க சம்மந்தப்படக்கூடாது. நீ வேறு, நான் வேறு உங்களுடைய வேலைய மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டே நீங்க போனீங்கன்னு சொன்னா, தியானம் கைகூடும் ஒரு நாள்ல. அப்போ கண்ண மூடுறீங்க, நாளைக்கு பில்லு கட்டணும். கண்ண மூடுறீங்க, இவர்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும் இந்த விஷயத்த. அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா வரும்பொழுது, இந்த உங்களுடைய ஒருமுகப்பட்ட சக்தி எண்ணங்கள்ல சிதறடிக்கப்படும். அப்ப நீங்க வந்து சரியா அத வந்து ப கையாள முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து அது வேறு, நான் வேறு என்ற ஒரு நிலைக்கு வர வேண்டும். அந்த நிலை எப்படி கொண்டு வரலாம்னா, ஒரு எண்ணம் வரும்போது அத பார்க்காதீங்க. உத்து நோக்காதீங்க. நோக்குனா, அது இன்னொரு விண்டோ தொறந்து காட்டும். இந்த அமைதி நிலை 1 நாள்ல வந்துராது, 2 நாள்ல வந்துராது, 1 வாரத்துல வந்துராது. நீங்க மீண்டும் செய்ய இது வந்துரும். அந்த மாரி அமைதி ஆனவுடன், மனம் அமைதியானவுடன், உங்க எண்ணங்கள நீங்க அந்த இடத்துல நீங்க நெனைங்க. நான் இந்த காப்புறுதியில மிகச்சிறந்த ஒரு பிரமுகராக வர வேண்டும். அல்லது எனக்கு இவ்வளோ அந்த வருவாய் வர வேண்டும் நெனைங்க. வியாபாரம் பெருக வேண்டும் நெனைங்க. படிப்பு எனக்கு வந்து நல்லா வரணும். பாசிட்டிவா எது வேணா நீங்க வந்து சொல்லிக்கிட்டே வாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, மீண்டும், 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 மீண்டும் சொல்ல, அது ஒரு ஆப் மாரி உருவாயிரும். ஒரு ஆப் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப நம்மளுடைய கைபேசியில வந்து ஒரு ஆப்ப நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க. எப்ப வேணா அதனுடைய நம்ப உபயோகப்படுத்திக்கலாம். அத போல இது ஒரு ஆப் மாரி உருவாயிரும். அப்படி உருவாச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய எண்ணங்கள் வந்து பிரபஞ்சத்துல போய் வியாபிக்கப்பட்டு, பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன தேவையோ, அது நிச்சயமா கொண்டு வந்து குடுக்கும். இதுதான் வந்து என்ன சொன்னாங்க? தத்துவமசி. தத் என்றால் அது, துவம் என்றால் நீ, மசி என்றால் நீ, அது ஆவாய். அப்போ நீ அது ஆவாய்ன்னா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா வந்து, இப்போ சிலர் வந்து பரதநாட்டியம் ஆடக்குள்ள அபிநயம் பிடிப்பாங்க பார்த்திருப்பீங்களா? அந்த பாடுற சமயத்துல இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கேரக்டர் அதுல உள்ள நடிப்பு என்னவோ அது மாரியே மாறிருவாங்க. அந்த எண்ணங்கள ஃபுல்லா மாறிருவாங்க. அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு கூட அதே எண்ணங்கள்லயே நிப்பாங்க. இப்படிதான் இருக்க வேண்டும். அப்படி நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா, வாழ்க்கையில வந்து எத வேணாம் சாதிக்கலாம். எத வேணா உங்களுடைய முன்னுக்கு நீங்க வந்து கொண்டு வரலாம். ஆக 1வது நான் சொன்னேன், ஒரு பிராணாயாமத்த சொல்லியிருக்கேன். அடுத்து சொன்னேன், ஒரு மந்திரத்த ஏதாவது ஒண்ணு படிங்கன்னு சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். யாராவது வந்து யார பத்தியாவது உங்கள்ட்ட வந்து ஒரு கெட்டத சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, "அப்படியே அத கொஞ்சம் சற்று பொறுங்க. இதோ வரேன்" அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புங்க. கெட்டதெல்லாம் வாங்கி உள்ள போட்டுக்காதீங்க. ஏன்னா, அந்த கெட்ட அதிர்வலை எல்லாம் உங்கள வந்து படிப்படியா உங்க வேகத்த வந்து நிச்சயமா குறைச்சிரும். அப்படி ஒரு கால் நீங்க வந்து போட்ட அந்த பிரார்த்தனை உங்களுக்கு வந்து பலிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பிராணாயாமத்த கூட்டுங்க, தியானத்த கூட்டுங்க. ஒரு வேளைக்கு 2 வேலைய செய்யுங்க. நாளைக்கு நான் என்னென்ன வேலைய செய்ய வேண்டுமோ, ஒரு நோட் புக்ல எடுத்து எழுதி வச்சுக்குவேன். எழுதும்போது நல்லா வந்து நம்மளுடைய மூளையில வந்து பதிவாயிரும். படுக்கிற சமயத்துல நான் மந்திரங்களை படிப்பது உண்டு. சிறப்பாக உறங்க வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்குவேன். கனவில்லாத ஒரு உறக்கம் வர வேண்டும்னு நினைச்சுக்குவேன். நல்லா தூங்குவேன். நல்லா சிறப்பா தூங்கி காலைல டக்குன்னு எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவேன், உடனே ஷூவ மாட்டிக்கிட்டு நடக்க போயிருவேன். நடக்கும் பொழுது சும்மா இருக்க மாட்டேன். ஒண்ணு என்னுடைய குருமார்கள் எனக்கு சொன்ன செய்திய நான் வந்து அந்த இதுல போட்டு காதுல போட்டு கேட்டுக்கிட்டு போவேன். அப்படி இல்ல, ஒரு சின்ன ஜெபமாலை வச்சிருக்கேன். சின்னோண்டு குட்டியோண்டு. அத கையில வச்சுட்டு ஃபுல்லா மந்திரத்த படிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பேன். அப்ப எண்ணங்கள் வந்து சிதறாது. ஒருமுகப்பட்ட சக்தி அந்த இடத்துல ஏறும். நீங்க நடைப்பயிற்சியும் பண்றீங்க. ஒருமுகப்பட்ட சக்தியும் உண்டாக்குறீங்க. இது 1. அடுத்து உங்களுடைய வயதுக்கு ஏற்ப உணவ நீங்க சாப்பிடுங்க. வயதுக்கு ஏற்ப உணவை அருந்த கற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா, உடல் ஆரோக்கியம் சரியாக இல்லை என்றால், மன ஆரோக்கியம் கெட்டுவிடும். ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, "ஒரு வேளை உண்பவன் யோகி" அப்படின்னா, அந்த யோகிங்க எல்லாம் ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. என்ன கேட்டீங்கன்னா, 50 வயசுக்கு மேல வந்துட்டீங்கன்னா, நீங்கள் உடல் உழைப்பு உள்ள வேலை இல்லன்னா, சாதாரண வேலையா இருந்தா ஒரு வேளை சாப்பிட்டா போதும். இந்த 2 வேளை நீங்க சாப்பிட வேண்டாம். அந்த பழங்கள், காய்கறி சாப்பிட்டா போதும்.
இருவேளை உண்பவன் போகி. 2 வேளை ஒருத்தன் சாப்பிடறான்னா வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இது குழந்தைகளுக்கு பொருந்தாது. ஒரு 30 வயசு மட்டும் இந்த இந்த ஒரு இது கருத்து வந்து பொருந்தாது. 3 வேளை உண்பவன் ரோகின்னு சொல்றாங்க. 3 வேளை யார் நல்லா சாப்பிட்டாங்களோ அவங்க ரோகம். ரோகின்னா நோய் பிடிச்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. நோய் கண்டிப்பா வந்துரும். 4 வேளை உண்பவன் பாவி. ஏன்னா நல்லா தின்னு 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 பலவிதமான நோயை வர வச்சுக்கிட்டு பாவி ஆயிரும். 5 வேளை உண்பவன் யாருக்காவது தெரியுங்களா? சொல்லுங்க நேரம். 5 வேளை ஒருத்தன் சாப்பிடறான்னா என்ன ஆகும்? அவன் உயிர் போயிடும். அவனை அப்பாவின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். கண்டிப்பா போக உயிர் 5 வேளை போயிடும். சாப்பிட்டுட்டு அவனை அப்பாவின்னு சொல்றாங்க. ஏன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாம இருப்பான். ஆக 3 விதமான மனிதர்களை நீங்க பார்க்கலாம் அந்த உலகத்துல. 3 விதமான மனிதர்கள். ஒருத்தவங்க வந்து பிறந்து எல்லாம் வந்துட்ட பிறகு மத்தவங்கள பார்த்துக்கிட்டு இருப்பாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையை விட்டுருவாங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, இங்க ஓடி அங்க ஓடி உழைப்பு போட்டுக்கிட்டே நிற்பாங்க. இன்னொரு கூட்டம் ஒண்ணு இருக்கு, சாதனை படைக்கவே வந்த கூட்டம். திட்டம் போட்டு சரியா செய்வாங்க அந்த வேலையை. ஒரு உபாயம் ஒண்ணு சொல்றேன், நீங்க பாருங்க. இந்த 3 இதுல வந்து நீங்க எந்த கேட்டகரியை சேர்ந்தவன்னு நீங்களும் நினைச்சு பாருங்க. அப்ப உங்களுக்கு தெரியும். நான் சாதனை படைக்க வந்தவன், நான் சாதனையை படைப்பேன். அவங்ககிட்ட தான் அந்த கரிஸ்மான அந்த ஒரு வசிய சக்தி நிற்கும். பல பேரை கூப்பிட்டு பல பேரை இணைச்சு அவங்க பேசி அவங்களோடு இவங்களும் சேர்ந்து வளருவாங்க. அதுக்கு பேரு லீடர்ஷிப். இன்னொரு கூட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா குறை சொல்லிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. இவங்கெல்லாம் ஒரு நம்ம சாதாரண ஒரு பேச்சுல லோய பூர்வ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டுல பேசிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. ஆனா எதுவுமே நடக்காது. அதுல ஒரு கூட்டம் ஒண்ணு இருக்கு. அவன் இவ்வளவு சம்பாரிச்சுட்டான், அவன் இப்படிதான் சம்பாரிச்சிருப்பான், அவனுக்கு நம்பர் அடிச்சிச்சு, இப்படி அப்படின்னு ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய வேலையை விட்டுருவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பயணங்களை விட்டுருவாங்க. சாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெரிய பேப்பர் எடுத்துங்க. அதுல எழுதி மேல வந்து எங்க செவுத்துல எங்கன்னா ஒட்டி வைங்க. ஒட்டி காலையில எழுந்திரிச்சோம் அதை பாருங்க. ஒரு பென்ஸ் காடி வாங்கினோமா, அந்த பென்ஸ் காடி படத்தையே முன்னுக்கு மாட்டுங்க. அப்படி மாட்டும் பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மனசுல வந்து பதிய ஆரம்பிக்கும். அதை நோக்கி நீங்க சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு 4 ஆண்டுக்கு முன்பாக இது எனக்கு நடந்த ஒரு அனுபவம். என்கிட்ட வந்து ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தாரு. அவர் சொன்னாரு, ஐயா நான் வந்து BMW கார் வாங்க முடியுமா? சரி எழுதிக்கிட்டேன் அவன் காரு. ஒரு பெரிய பங்களா வீடு வாங்கணும். சரி பங்களா வீடு போட்டேன். நான் ஒரு அழகான பொண்ணை திருமணம் பண்ணேன். சரி அழகான பொண்ணு திரும்ப போட்டேன். நான் அவர் திரும்ப கேட்டேன், ஐயா நீங்க என்ன வேலை செய்யறீங்க அப்படின்னாரு. அப்ப அவர் சொன்னாரு, நான் வீடு கூட பேப்பர் போடுறேங்க அப்படின்னாரு. நல்ல தொழில். ஏன்னா நான் வயசு வந்து 12ல இருந்து 17 மட்டும் நான் வீடு கூட பேப்பர் போட்ட ஆளு. என் சித்தப்பா கடையில வேலை செஞ்சுக்கிட்டு. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா உங்களுடைய எண்ணங்கள் வந்து உயர்வா நிக்குது. ஆனா தொழில் அதுக்கு ஏற்ப இல்லையா ஐயா? எப்படியா வருவாய் நீங்க வந்து சேர்க்க போறீங்க அப்படின்னு. ஆக இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா லாஜிக்னு ஒண்ணு வேணும். உங்கள் எண்ணங்கள் பெரிதாக இருந்தால் அதுக்கு ஏற்ப ஒரு தொழிலை நீங்க அமைச்சுக்கணும். உங்கள் எண்ணங்கள் சிறிதாக இருந்தா அதுக்கு ஏற்ப ஒரு தொழில் இருந்தா போதும். ஆக இதுக்கு அதற்கு வந்து ஒரு பொருத்தம் ஒண்ணு இருக்கணும். அதிகபட்சமான நீங்க வந்து ஒரு வேலையை வச்சிருக்கீங்க, அதாவது ஒரு எண்ணங்களை வச்சிருக்கீங்க, உயர்வான எண்ணம், அதுக்கு ஏத்த சம்பாத்தியம் அங்க வரணும். சிலர் வந்து கேட்பாங்க, எனக்கு ஏதாவது லக் இருக்கா, நம்பர் அடிக்குமா, இந்த சூதாடி அடிக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இவங்க என்ன அப்படின்னு கேட்டா சுகமாக தானாக வந்துருமா அப்படின்னு பார்ப்பாங்க. இவங்களால முன்னேற முடியாது. இவங்க சார்ந்து இருக்கிற மனம், இவனோட மனநிலை எப்படின்னா ஒருத்தர் சார்ந்து இருக்கிற மனம், எதை சார்ந்து நிக்கிறாங்க, அதிர்ஷ்டத்தை சார்ந்து நிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தமாகுது. இவங்கெல்லாம் வந்து முன்னேற முடியாது, யாராவது கொடுத்தாதான் முன்னேற முடியும் அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அந்த ஆங்கிலத்துல attitude ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. உழைக்க மாட்டாங்க, ஒரு வட்டம் ஒண்ணு போட்டு அதுக்குள்ளதான் நிப்பாங்க. நான் இப்படிதான் நிப்பேன், என் மனநிலை இப்படிதான், நான் மாற மாட்டேன். யாரு வந்து அட்வைஸ் பண்ணா மாறவே மாட்டாங்க. அது முத்தி போக தான் அவளுக்கு வந்து இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ், சிட்சோபீனியா என்று சொல்லக்கூடிய பலவிதமான மனக்குழப்பங்களுக்கு உண்டான மனநோய்கள் வந்து ஏற்படும். இதெல்லாம் என்ன அப்படின்னா மனதுல வந்து பலவிதமான கற்பனைகள் உருவாக்குவாங்க. சிலர் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அவங்க என்னை பத்தி பேசுறாங்க, எனக்கு நல்லா தெரியும், அவங்க என்னதான் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு உதாரணம் ஒண்ணு கொடுக்கலாம். எப்படின்னா இந்த எஸ்டேட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரயம் சொல்லுவாங்க. இப்படி இருக்கும் ஒரு 10 வீடு, அந்தாட்ட வந்து ஒரு 10 வீடு இருக்கும், அந்தாட்ட ஒரு 10 வீடு இருக்கும், 4 தெரு இருக்கும். அந்த 4வது தெருவில் உள்ள நாய் வந்து ஒண்ணு குலைச்சிச்சுன்னா யாரோ ஒருத்தன் போறான் அவனை பார்த்து குலைக்குது, அது நியாயம். நாய்க்குள்ள வேலை, அது நாய் செய்யுது கரெக்டா. இந்த 1வது ரயத்துல உள்ள நாய் என்ன பண்ணும், பக்கத்து நாயிட்ட சொல்லும், மச்சான் அவன் நம்மளை பார்த்தா குலைக்கிறான் அப்படின்னு. உடனே இவரு வந்து ஒண்ணு குலைப்பாரு.
இவரு கொலைக்க அங்க ஒரு நாய் கொலைக்க மாத்தி 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 கொலைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ஏன் காரணம் என்ன காரணம் யாருக்கும் தெரியாது. அதே போலதான் மனிதர்கள் வந்து 6 அறிவு படைத்திருந்தாலும் சிலர் இன்னும் 5, 5:15, 5:30, 5:45 வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? என்ன ஓட்டணும் மனநிலையுமே காரணம். இதை சரிப்படுத்துற வரைக்கும் நீங்க முடியாது. ஒரு பகை இருக்கா, அந்த பகையாலே மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க. ஒண்ணு அவரை பாத்தீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க, இல்ல நீங்க நீங்க அவரை வந்து மன்னிச்சு விட்டுருங்க. அந்த பகையாளி வந்து உங்க மனதுல நிக்கும் போது பாத்தீங்கன்னா முழுமையாக உங்க மனம் செயல்பட முடியாது. அடுத்து இப்போ உங்ககிட்ட சில கெட்ட பழக்கம் எல்லாம் நிக்குதுன்னு வச்சுக்கீங்களேன். ஒரு தாள்ல எழுதுங்க. தாள்ல நல்ல நிதானமா மெதுவா எழுதிட்டு இதை நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இது என்னை விட்டு போயிடுச்சு சொல்லுங்க. அப்படி தாளை கிழிச்சு போடுங்க. காலையில நீங்க பூஜை முடிஞ்சு செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொன்ன பாருங்க அந்த யுக்தி, அதாவது பிராணாயாமம் பண்றது, அடுத்து நீங்க வந்து மந்திரம் படிப்பது, தியானம் செய்வது. முடிஞ்சவன சொல்லுங்க, நான் ஆரோக்கியமாக வாழ்கின்றேன். ஒப்புக்கு சொல்லக்கூடாது. நன்றாக நிதானமாக நான் ஆரோக்கியமாக வாழ்கின்றேன், நான் மகிழ்ச்சியாக வாழ்கின்றேன், நான் வெற்றியாளன் அப்படின்னு நினைங்க. கொஞ்ச நேரம் பொறுத்துட்டு நினைச்சு பாருங்க, அதை விசுவலைஸ் பண்ணுங்க. அப்படின்னா நீங்க பார்க்கணும், நீங்க காதால கேட்கணும். இந்த நினைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு அந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் நல்லா வரும். நான் கண்ணை மூடுனா ஒரு இடத்துல நினைச்சுன்னா அந்த இடத்துல அப்படியே நிற்பேன். அங்க உள்ள குளிர்ச்சியை என்னால குளிர்ச்சியோ அல்லது சூடோ என்னால நிச்சயமாக உணர முடியும். அங்க உள்ள சவுண்ட் இருங்க, அந்த ஒலியை கேட்க முடியும், அந்த ஒலியை கூட பார்க்க முடியும் அந்த இடத்துல. இப்படி பஞ்ச இந்திரியங்களை வந்து மனசுக்குள்ள கொண்டு வந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அது நிச்சயமாக நடக்கும். இது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை. ஒரு காரு ஒண்ணு வேணும், ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் காரு ஒண்ணு வாங்கணும் அப்படின்னா அந்த காரை வாங்கி நீங்க உள்ள உட்காந்து அந்த சீட்ல உள்ள புது சீட்டோட ஒரு ஒரு மனம் ஒண்ணு வரும் பாருங்க. அந்த மனத்தை உணர்ந்து நீங்க ரோட்ல போற மாதிரி காடியை ஓட்டிக்கிட்டு போற மாதிரி ஒரு கற்பனை பண்ணுங்க. ஒரு சில மாதங்கள்ல இல்ல சில வருடங்கள்ல உங்களோட பொருளாதார இருப்பை பொறுத்து நிச்சயமா அந்த காடி வந்து அமைஞ்சிடும். இல்ல நான் வந்து வியாபாரத்துல வந்து பெரிய ஆள் ஆகணும், அதையும் நினைச்சு பார்க்கலாம். இப்படி நீங்க வந்து கனவு காணுங்கள் சொல்லிருக்காரு அப்துல் கலாம். அந்த கனவு எப்படி இருக்க வேண்டும் சொன்னா, அதுக்கு உயிரோட்டம் நிக்கணும். அந்த கனவு வந்து தூக்கத்துல வருவது கனவு அல்ல, பகல்ல இருக்கும் போது வர வேண்டிய கனவு. அந்த கனவை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து அது இந்த மாதிரி காரியங்களுக்கு அது வெற்றியை கொடுக்கும். இது குழந்தைங்களுக்கு சிறு வயதிலே நீங்க சொல்லிக் கொடுங்க. அப்படி சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க படிப்படியா வளர்ந்து வரும்போது நல்ல இடத்துக்கு வந்துடுவாங்க. ஒரு எலுமிச்சம்பழம், இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு எலுமிச்சம்பழம் நினைச்சு பாருங்க, வாயில புளிப்பு தெரியும், அந்த எலுமிச்சம்பழத்தோட மனம் தெரியணும். நினைச்ச உடனே அதனுடைய சுவை, அதோட மனம் வந்து நம்ம நாக்குல தெரியணும். அப்படி எனக்கு வரல அப்படின்னா உங்களுடைய மனத்தோட சக்தி பத்தலைன்னு அர்த்தம். அப்ப நான் சொல்லக்கூடிய இந்த யுக்திகளை வந்து நீங்க பயன்படுத்துங்க, நிச்சயமா வந்து அடைய முடியும். ஒன்றுமில்ல, நான் பணம் சேர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் நம்பரை திறந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கிட்டே வாங்க. சிறுதுளியும் பெருவெள்ளம் போல வந்து பணம் சேர்ந்துடும். என்னால காசு சேர்க்க முடியுமா அப்படின்னு நீங்க அவநம்பிக்கையில நீங்க கேட்கறீங்க. பிரபஞ்சம் என்ன சொல்லும்? என்னால காசு சேர்க்க முடியுமா, திருப்பி கொண்டு கொடுக்கும். என்னால காசு சேர்க்க முடியும்னு சொல்லுங்க, பிரபஞ்சம் சேர்க்க முடியும் சொல்லும் உங்களுக்கு. நீங்க எதை சொல்றீங்களோ, ஒரு பெரிய கல்லு மலை இருக்கு, அந்த மலை முன்னுக்கு நீங்க கத்துனீங்கன்னா திரும்ப அந்த எக்கோ சவுண்ட் கொடுக்கும் நம்ம கிட்ட. அதே போலதான் உங்களுடைய எண்ண அலைகளும் உண்டு. இந்த பொருள் உடைஞ்சிரும் உடைஞ்சிரும், பத்திரம் பத்திரம் பத்திரம், அது கண்டிப்பா உடையும். நீங்க பாத்துருக்கலாம். ஏன் எங்கேயாவது இடிச்சிடும் நாங்க காடி அப்படின்னு ஓட்டிட்டு போனா கண்டிப்பா இடிச்சிருவோம் ஒரு நாளைக்கு. அந்த எண்ணத்துக்கு சக்தி ஏற்பட்டு கண்டிப்பா அந்த காருக்கு வந்து ஒரு இடி வந்துடும். ஆக எண்ண அலைகளை எப்படி கொண்டு போனோம் அப்படின்னா, உங்களுடைய எண்ண அலைகள் பாசிட்டிவ் சொல்ற மாதிரி ஆங்கிலத்துல அந்த மாதிரி வந்து நிக்கிறது. எதிர்மறையான எண்ணங்களை உள்ளே கொண்டு வராதீர்கள். வந்தாலும் அதை என்ன பண்ணுங்க, மறந்துடுங்க. அப்படி மறக்க முடியல, உள்ள மாட்டிக்கிச்சோன்னா அது உள்ளே நிற்கும். ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பகை ஒண்ணு ஏற்பட்டுச்சுன்னா 3 நாள் நீங்க பேசாம இருந்தீங்கன்னா அது இந்த இடத்துல வந்து நிற்கும். மனசுல சொப்பனம் என்ற ஒரு இடத்துல நிற்கும். அமைதியா இருக்கும் போது அவங்களை பத்தி ஞாபகத்துக்கு வந்து அந்த காட்சிகள் மனதுல வந்து ஓட ஆரம்பிச்சிடும். அப்ப
எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, நீங்க தவறு பண்ணியிருந்தா கூட தான் சரி, அவங்க சரியில்லை அப்படின்னு உங்களை பாவம் பார்க்க ஆரம்பிச்சு. என்னைக்கு உங்களை நீங்க பாவம் பார்க்க ஆரம்பிக்கிற தோல்வியை நோக்கி போய்கிட்டுக்குன்னு அர்த்தம். கீழே விழுந்தாலும் யாராவது நீ குழந்தைகளை பாருங்க, அதுவா ஓடி கீழே விழுந்தவன டக்குன்னு அழுவ ஆரம்பிச்சு யாரையாவது பார்க்கும், இல்ல யாரையாவது கை காட்டிடும், இவங்க தான் தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதை போல வந்து உங்களுடைய மனம் இருக்குதுன்னு நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அந்த நிலையை விட்டு நீங்க வெளியாக வேண்டும். இல்லை என்றால் நீங்க அங்கேயேதான் நிற்பீங்க, வேற எந்த இடத்துக்கும் நீங்க வந்து போக மாட்டீங்க. ஒரே ஒரு ஒரு சோதனை ஒண்ணு சொல்றேன் உங்கள்கிட்ட, ஒரு சுய பரிசோதனை. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது வந்து சனிக்கிழமையோ ஒரே ஒரு நாள் போனை அடைச்சிருங்க. ஒரே ஒரு மணி நேரம் தனி ரூம்ல உட்காருங்க. அமைதியா உட்கார முடியுதான்னு பாருங்க. ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துருப்பீங்க வேகமா. அதுக்கப்புறம் அந்த கை என்ன பண்ண அப்படியே சொரிய ஆரம்பிக்கும் எங்கன்னா. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு தெரியும் எங்க ஊறுது அப்படின்னு சொரிய ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் காலை நீட்ட ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் திரும்பி பார்ப்பீங்க. வெளியே உள்ள சவுண்ட் எல்லாம் காதுல கேட்க ஆரம்பிப்பீங்க. அப்ப உங்களிடம் அந்த சுய கட்டுப்பாடு, எண்ண கட்டுப்பாடு, உடல் கட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தமாகுது. அப்ப அப்படி அர்த்தமாச்சுன்னு சொன்னா அடுத்து நீங்க பண்ண வேண்டிய இந்த பயிற்சிகளை நீங்க பண்ணுங்க. நான் முதல்ல சொன்ன அந்த அந்த பயிற்சிகளை நீங்க வந்து பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்து ஒரு சுய பயிற்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுய பரிசோதனை பயிற்சி என்ன கேட்டீங்கன்னா, முடிஞ்சா அமாவாசை அல்லது பௌர்ணமி அப்படி இல்லை அதை விட சிறப்பு, நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அந்த நாள்ல காலையில 7ல இருந்து மறுநாள் 7 வரை மௌனமாக இருக்க முடியுமான்னு பாருங்க. மௌன சாதனை மிகச்சிறந்த மிக சக்தி வாய்ந்த ஒரு சாதனை. இந்த மௌன சாதனை நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் ஜூஸா வச்சுக்க அரைச்சி முத நாள், இல்லைன்னா நீராகாரம் தண்ணி ஊத்தி வச்சுக்கோங்க. அது பசியை அடைக்கிறோம். நான் வந்து விரதம் போனா எனக்கு தலைவலி வரும், நல்லது, நான் வைத்தியன், நான் சொல்ல முடியனால இஞ்சும் சீரகமும் போட்டு கொதிக்க வச்சு தண்ணி வச்சுக்க ரெடியா, கொஞ்சம் தேன் கலந்து அப்படி குடிக்கும் போது அந்த கண்டிப்பா அந்த தலைவலி பித்த தலைவலி வராது. நான் ஒரு இந்த தேநீர் அருந்தலாமா, தேன் போட்டு குடிக்கலாம், எலுமிச்சம்பழ சாறு போட்டு குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை, காஃபி முடியாது. ஒரு நாள் நீங்க வந்து மௌனமாகவும் அதே நாள்ல நீங்க வந்து விரதமாகவும் ஒரு நாள் இருக்க முடியுமான்னு பாருங்க. அப்படி என்னால முடியாதுங்க, எனக்கு கெஸ்ட்ரிக் இருக்கா, முதல் கெஸ்ட்ரிக் சரி பண்ணிட்டு அப்புறம் வாங்க. அடுத்த வருஷம் நான் இதே மாதிரி ஒரு உரையை ஆட்டுனாலும் நீங்க வந்து விரதம் போங்க அப்படின்னு சொல்லி நீங்க என்ன சொல்ல போறீங்க, எனக்கு கெஸ்ட்ரிக் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிற குறைய அப்படியே வச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டே வராங்க. அப்ப எப்ப நீங்க வந்து முன்னேற போறீங்க, எப்ப நீங்க வந்து நல்ல இடத்துக்கு வர போறீங்க, வராது. அப்ப அந்த குறையை நீக்க பாருங்க. அந்த ஒரு நாள் முடிஞ்சா விரதம், முடிஞ்சா மௌனம், போன் எடுக்காதீங்க, புஸ்தகத்தை படிக்கலாம், மந்திரங்களை படிக்கலாம், நீங்க கடந்து வந்த வாழ்க்கையை வந்து நினைக்கலாம், உங்களுடைய வெற்றிகளை நீங்க நினைச்சு பாருங்க. தோல்விகள் எல்லாம் விட்டுருங்க, கவலைகளை விட்டுருங்க. இதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு சொன்னா எதுலையுமே நீங்க ஜெயிக்க முடியும். இது சுய கட்டுப்பாடு, இதுல வந்து மன கட்டுப்பாடு, இதுல வந்து வைராக்கியம் வந்துருச்சு, உங்களை அடக்கி ஆளக்கூடிய சக்தி வந்துருச்சு. யோகாசனம் என்றால் என்ன? உடலை கட்டுப்படுத்தும் பரிபூர்ண ஒரு விஞ்ஞான கலை. தியானம் என்றால் என்ன? மனதை கட்டுப்படுத்தும் பரிபூர்ண ஒரு விஞ்ஞான கலை. பிராணாயாமம் என்றால் என்ன? பிராணசக்தி கட்டுப்படுத்தும் பரிபூர்ண ஒரு விஞ்ஞான கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விட்டு நீங்க உங்கள்கிட்ட அந்த கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிக்க முடியாது. பணம் சம்பாதிச்சவங்க எல்லாம் நிம்மதியா வாழ்றாங்க பார்த்தா வாழ கிடையாது. சில பேர்த்துக்கு 4-5 வீடு இருக்குங்க, 2-3 காரு இருக்குங்க, நிறைய பணம் இருக்குங்க, அதை வந்து காப்பாத்திட்டு உட்காந்துருப்பாங்க. லேண்டுக்கு வந்து பில்லை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்து வாட்டர் பில்லு, எலக்ட்ரிக் பில்லை கட்டி உட்காந்துருப்பாங்க. ஆனா அவங்க வாழவில்லை. நோக்கம் பணம் சம்பாதிப்பது. எதுல நீங்க நோக்கம் வைக்கிறீங்களோ அந்த நோக்கத்துக்கு ஏற்பதான் உங்க வாழ்க்கை போகும். அந்த நோக்கத்தை வந்து சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு நீங்க கொண்டு போங்க. பகையில்லாத ஒரு வாழ்க்கை எடுத்துட்டு போங்க. வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் தெரியும், இல்லைன்னா அர்த்தம் தெரியாது. தோன்றுக புகழோடு தோன்றுக, அஃதின்றி தோன்றாமல் இருப்பதே மேல். சில பேருக்கு வந்து புகழை நோக்கி போவாங்க, அது சிறப்பு, அதுல ஒண்ணு தப்பு இல்லை. சிலர் வந்து முன்னுக்கு வாங்க கொஞ்சம் பேசுங்க அப்படின்னா வரமாட்டாங்க, என்னால முடியாது, என்னால பேச முடியாது, எனக்கு பயம் அப்படின்னு. இது தாழ்வு மனப்பான்மை. இது வந்து பயத்துல வந்து சேரும். அந்த பயத்தை நீங்க போக்காத வரைக்கும் இதே சூழ்நிலை தான் மீண்டும் 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 வருது. ஜேம்ஸ் ஆலன் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த மனுதத்துவ ஒரு நிபுணர் என்ன சொல்றாரு, வாழ்க்கையை அமைக்கும் எண்ணங்கள்.
இந்த நூலை தான் வந்து நம்ம டாக்டர் MS உதயமூர்த்தி எழுதினாரு. அது அவங்க என்ன சொல்றாங்க, எதை நினைச்சு நீங்க வாழ்க்கை நடத்துறீங்களோ அதுக்கு ஏற்ப உள்ள சூழ்நிலை தான் அமையும். இப்போ ஒரு கடையில உட்கார்ந்து சிலர் வந்து மது அருந்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலை வந்து மது அருந்திய ஒரு வாக்குவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்க அங்க போய் நின்றீங்கன்னா, இவன் அவன குத்து, அவன் குத்து உங்க மேலயும் விழுவும். அப்ப அந்த சூழ்நிலையில நீங்க இருக்காதீங்க. அந்த சூழ்நிலைய விட்டு வெளிய வாங்க. ஒரு வீட்ல ஒரு சண்டை வர மாரி இருந்துச்சா, யாராவது ஒரு ஆள் விட்டு குடுத்துருங்க. அந்த இடத்துல வந்து ஈகோ என்று சொல்லக்கூடிய வந்து அகம்பாவம் ஒண்ணு நின்றுச்சுன்னு சொன்னா, அத நீங்க ஜெயிக்கவும் முடியாது. அந்த சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படுறீங்க. இன்னைக்கு இந்த சூழ்நிலைய யார் ஏற்படுத்தி குடுத்தா? இந்த ரேகோ ராஸ் ஐயா குடுத்த மலையரசன் ஐயா ஏற்படுத்தி 4 வருஷமா சிறப்பா போய்க்கிட்டே நிக்குது. அப்ப நாளைக்கு ஒரு சூழ்நிலையை நீங்க உருவாக்க முடியுமா? நிச்சயமா உருவாக்க முடியும். சில சம்பவங்கள் அது வந்து கர்மாவா நிக்கலாம். விட்டகுறை தொட்டகுறை வரலாம். அத விட்டுருங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகிழ்ச்சியான அல்லது சந்தோஷமான அந்த ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியும். நிச்சயமாக உருவாக்க முடியும். 1, 2 பேர் நம்ம வீட்ல இருந்தா ஒத்துழைப்பு குடுக்குற ஆள் இருந்தா போதும் உருவாக்கிடலாம். ஒரு ஒரு வீட்ல ஒருத்தவங்களுக்கு வந்து பிறந்த நாள் டக்குன்னு நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய வெள்ளைக்காரனுடைய ம தத்துவத்த கொண்டு வந்து ஒரு கேக்க வச்சுக்கிட்டு, அ மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சு ஜோதிய அமச்சுவிட்டு, ஹேப்பி பர்த்டேன்னு எல்லாம் பாடிவிட்டு, ஒரு 5 பேர் எல்லாம் செய்வோம். இதையே ஒரு 10 பேர கூப்பிடுங்க. இதோ 20, 30 பேர கூப்பிடுங்க. நம்ம அந்த சூழ்நிலைய யார் உருவாக்குனா? நம்ம தான் உருவாக்கணும். மகிழ்ச்சிகரமான ஒரு 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 சூழ்நிலைய. நம்ப பிறந்தநாள எப்படி ஒரு குத்து விளக்கு ஏத்தி, அதுல ஜோதி பாடல்ல ஒண்ணு பாடி, அதுக்கப்புறம் கேக் கூட வெட்டலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. இத செய்யலாம். சொல்றதுக்கு ஆளு கிடையாது. ஆளுக்கு வந்து நம்ப மேற்கத்திய கலாச்சாரத்த வந்து நம்ம தேடிக்கிட்டு போறோம். ஆக இந்த சூழ்நிலை என்பது நீங்க மாத்தல அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் மீண்டும் அதே சூழ்நிலை தான். மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக மாத்துவது? அது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு நிச்சயமா உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு யோசனைக்கு நம்ம போயிரலாம். அதப்போல ஒண்ணு சொல்றேன் பாருங்க. ஒரு வீட்டுக்கு வரீங்க. ஒரு வீட்டுக்கு வந்து டக்குனு அந்த குறைய பார்த்து ஒண்ணும் சொல்லாதீங்க. அந்த இப்ப நீங்க வெளிய போயிட்டு வீட்டுக்கு வரீங்க. மனைவி உட்கார்ந்திருக்கிறாங்க. "நல்லா இருக்கிறியா? சாப்பிட்டியா? என்ன பண்ற?" அப்படின்னு ஒரு வார்த்தை. கணவன் வீட்டுக்கு வரானா, அந்த மனைவி வந்து என்ன பண்ணும், சோஃபால வந்து டிவிய பார்த்துக்கிட்டு, மகாவிஷ்ணு போஸ்ல இப்படி படுத்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டே இருந்தா, கணவனுக்கு கோவம் வருமா? கோவம் வராதா? "வாங்க எப்ப வந்தீங்க? ஒரு கப்பு காஃபி வேணுமா? டீ வேணுமா? எதுவும் சாப்பிடுறீங்களா?" அப்படின்னு கேட்டா, டக்குனு அந்த சாந்தம் உண்டாயிரும். அன்பை அடிப்படையாக வச்சு வாழ்க்கை நடத்துங்க. அன்பை அடிப்படையாக வச்சு எண்ணத்த உருவாக்குங்க. அன்பை அடிப்படையாக வச்சு எல்லாத்தையும் பாருங்க. மிருகம் கூட மிருகம் எல்லாத்தையும் பாருங்க. மனம் சிறப்பாக இருந்தால் வாழ்க்கை கண்டிப்பா சிறப்பாக இருக்கும். அந்த மனதுல என்ன பண்ண வேண்டும்னா, நல்ல எண்ணங்களை பயிரிட வேண்டும். நல்ல எண்ணங்கள பயிரிட்டால் அறுவடை நிச்சயமாக நல்லதாக இருக்கும். நீ கோவத்த பயிரிட்டா சண்டை தான் வரும். கால் புடிச்சு உள்ள போட்டா பகை தான் உண்டாகும். வன்மத்தை வைத்தால் அப்படித்தான் நிக்கும் உங்க முகமும். நம்மளுடைய முகத்துல உள்ள மசில்ஸ் பாத்தீங்கன்னா, ஒரு உணர்வுக்கும் ரெஸ்பான்ஸ் குடுக்கும். நீங்க கோவப்பட்டா இறுக்கமா தெரியும். ஒரு ஆள் மேல கவலையா இருந்தா அதுவும் தெரியும். பாத்துக்கலாம். மகிழ்ச்சிய நீங்க பார்க்கலாம். இந்த கண்ணு அடிக்குது பாருங்க, அத பார்க்கலாம். யார் யாருக்கு மனநிலை வந்து பாதிக்கப்பட்டு நிக்கிறாங்களோ, கண்ணு சிமிட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பாருங்க, உங்க வீட்ல உங்க பேரன், பேத்தி அல்லது உங்களுடைய குழந்தைகள் இருக்கும். அவங்க கண்ண பாருங்க, கண் அடிக்க மாட்டாங்க. இந்த குழந்தைங்களுக்கு வந்து கண் சிமிட்டாது. அப்படியே பார்த்துக்கிட்டே நிக்கும். நீ கூட பார்க்கலாம் போயிட்டு. ஏன்னா, அதுக்கு வந்து 2 எண்ணம் தான். ஒண்ணு அம்மா வேணும், ஒண்ணு பால் வேணும். நீங்க அந்த அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்கள அவங்கள்ட்ட போய் நீங்க பாருங்க, கண்ணு சிமிட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப மனதோட வன்மம் அல்ல மனதுடைய வந்து வன்மை சக்தி எவ்வளவு இருக்குதோ அவங்க கண்ணை பாருங்க அந்த கண் சிமிட்ட மாட்டாங்க. இதெல்லாம் நீங்க வந்து கவனிக்கணும். இதெல்லாம் நாங்க சைக்காலஜில நாங்க படிச்சிருக்கோம். சில பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது பாருங்க கண்ணன் பார்த்து அவங்க பேசல அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க பொய் சொல்றான் அர்த்தம். சில பேர் என்ன பண்ணுவா பழைய ஞாபகத்தை எடுத்துட்டு வந்து இப்படி பார்த்து பேசுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க அந்த கதையில வந்து ஸ்டோரி அப்பதான் வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அது பொய் சொல்றான்னு அர்த்தம். கண்ணை பார்த்து பேசுங்க. இதெல்லாம் வந்து மனசுல வந்து நீங்க பார்க்கலாம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, இந்த 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 காலகட்ட நேரம் எனக்கு பத்தல. இத வந்து 3 மணி நேரம் பேச வேண்டிய ஒரு ஒரு நிகழ்வு. மனம் என்பது ஒரு பெரிய இயக்கம். மனதை நீங்க எங்க வைக்கிறீங்களோ, அந்த மனதோட அதிர்வலை அங்க போய் நிக்கும். ஒருத்தன் உட்கார்ந்துகிட்டு என்ன பண்ணான்னா, தன்னுடைய காதலை நினைச்சுக்கிட்டே இருந்தானாம். நினைக்கும் பொழுது, அந்த சோற எடுத்து சாப்பிடல. சாப்பிட உட்கார்ந்த பையன். அப்படியே சோற பெசச்சுக்கிட்டே நிக்கிறான். என்ன அர்த்தம்? அவனுடைய எண்ணம் வந்து அவன் காதலி மேல போயிடுச்சு. மனத நீங்க எங்க வைக்கிறீங்களோ அங்க போயிரும். என்னுடைய தாயார்
2022 காலமாயிட்டாங்க. நான் ஒன்னும் பெருசா ஒன்னும் கவலைப்படலை. ஏன்னா நான் அவர்களுக்கு நிறைவாக செஞ்சிருக்கேன். அவங்க எனக்கு நிறைவா செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய நினைக்கும் போது சந்தோஷம் தான் வரும். இப்பேற்பட்ட அம்மா வயித்துல நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீ கவலையா மாத்துங்க. நீங்க கவலைப்படுவீங்க, நோய் ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து அவங்களும் அவங்களும் வந்து நிம்மதியா சாந்தியோட இருக்க முடியாது. நீங்களும் அந்த சாந்தியா இருக்க முடியாது. நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க அது நினைப்போம். இந்த மாதிரி ஒரு சிறப்பான அம்மா நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கவலையை அப்படியே மாத்த முடியுமான்னு பாருங்க. மாத்த முடியலன்னா திரும்ப நான் சொன்னேன் பாருங்க, அந்த பிராணாயாமத்தை பண்ணுங்க, தியானத்தை பண்ணுங்க, அன்பை கொண்டு வாங்க. ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு மணி நேரம் அன்பை மட்டும் நினைச்சு அது உருகி நெல்லுங்க. அன்பை நினைக்க முடியுமா? நினைக்க முடியும். உருகி நிக்க முடியுமா? நிக்க முடியும். நீங்க அந்த ஃபீலை கொண்டு வாங்க. கரெக்டா 6:55 நான் நிறுத்திடுவேன் ஐயா. மலையரசன் ஐயா, நான் டைம் பார்த்துக்கிட்டு தான் நிக்கிறேன். என் டைம் சரியா, நேரங்காலம் சரியா நம்ம வந்து பின்பற்ற வேண்டும். எந்தெந்த நேரத்துல எதை விதைக்க வேண்டுமோ, எந்தெந்த நேரத்துல எதை சொல்ல வேண்டுமோ டக்குன்னு சொல்லிடணும். 2 நாளைக்கு முன்ன நமக்கு வந்து பிறந்த நாள், 3 நாளுக்கு அப்புறம் அவன் போன் போட்டு பிலேட்டட் பர்த்டே அப்படின்னா கடமைக்கு சொல்றானா அர்த்தம். சும்மா ஒரு ஒப்புக்கு. நீங்க முன்னாடி செட் பண்ணி நீங்க வந்து சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு வந்து யாரா இருந்தாலும் என்ன பண்றாங்க, போன் பண்ணி எனக்கே நீ பர்த்டே சொல்ல அப்படி சண்டை கொடுக்குறாங்க. இன்னைக்கு எனக்கு பர்த்டே ஒண்ணு வருதுன்னா, ஐயோ என்னத்த சாதிச்சோம், இது வேற நம்ம வந்து கொண்டாடி தொலைக்கணுமே. ஏன்னா செலவு எனக்கு தான். இந்த தீபாவளி வந்தாலும் அப்படித்தான். ஏன் தான் இது வருது, செலவு எக்கச்சக்கமான செலவு வருது. ஆக நம்ம சாதனை படைத்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு நாளே நமக்கு திருவிழா அந்த நாள் அப்படின்னு மாத்த முடியணும். 4 பேருக்கு நல்லது செஞ்சு நமக்கு வந்து நம்மள வாழ்த்துறாங்க பாருங்க, அன்னைக்கு எனக்கு சிறப்பான நாள். அது வரைக்கும் சிறப்பான நாள் கிடையாது. எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, ஏதோ நானும் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சில சொல்லுவாங்க, எப்படிப்பா இருக்கிற? ஏதோ இருக்கிறேன். நாய் போய் கேட்டதில்லை, எப்படிப்பா இருக்க? ஏதோ குறைச்சிக்கிட்டு இருக்கேன். வித்தியாசம் ஒண்ணுமே இல்லைங்களே. 4 பேருக்கு நன்மை செய்ய வேண்டிய ஒரு பொருளாதாரம் நம்மகிட்ட இருக்க வேண்டும். அதுக்குண்டான ஆரோக்கியம் நம்மகிட்ட இருக்க வேண்டும். அதுக்குண்டான சிந்தனை நம்மகிட்ட இருக்க வேண்டும். சிந்தனையை வந்து தூய்மைப்படுத்தி வச்சுக்க வேண்டும். பேசும் பொழுதே மத்தவங்க நம்மளுக்கு கேட்கிற மாதிரி ஒரு ஈர்ப்பு சக்தி நிக்கணும். அதுக்கு என்ன, யோக சாதனை ரொம்ப முக்கியம். ஒருமுகப்பட்ட சக்தி ரொம்ப முக்கியம். மன்னிக்க தெரிஞ்ச ஒரு மனசு ரொம்ப முக்கியம். அன்பு காட்ட தெரிஞ்ச ஒரு மனசு ரொம்ப முக்கியம். இந்த பாருங்க, அன்பும் தர்மத்தை எங்க தரம் வச்சிருக்காங்க தெரியுங்களா? ஒரு பணம் போற சமயத்துல, அந்த காலத்துல போற சமயத்துல பாத்தீங்கன்னா, அந்த பணம் போறதுக்கு முன்ன வேசி போடுவாங்க அந்த ஆளுங்க தூக்கிட்டு போற நடந்து போறதுக்கு. இப்ப அந்த ஒரு இது இப்ப இல்ல. பொரியும் சில்லறை காசும் எடுத்து, என்ன பொரி, அரிசி பொரி சில்லறை காசும் அந்த பணத்து மேல போடுவாங்க. அந்த பணத்து மேல அந்த பொரியும் சில்லறை காசும் விழுந்து கீழே விழுவும் சைட்ல. விழுகும் போது நீ போகும்போது உன்னால பணம் ரொம்ப இல்லைன்னா கூட பரல, ஒரு அறிவு ஈரறிவு ஜீவனுக்கு உணவு கொடுத்துட்டு போ, தர்மத்தை கொடுத்துட்டு போ, அடுத்த வாழ்க்கையை உனக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைனும். அந்த காசை யாரு பொறுக்குவா? ஏழை குழந்தைகள் பொறுக்கும். மலையரசன் ஐயா பார்த்திருக்கலாம், நம்ம பிரான்ஸ்ல இருந்து பார்த்துக்கலாம், ஐயா பார்த்திருக்கலாம். இப்போ உள்ள 70s 80s கிட்ஸ் எல்லாம் இதுக்கு தெரியாது. நான் பார்த்திருக்கேன் அந்த லட்சம். இறப்புலையும் தர்மத்தை காட்டினாங்க. வாய்க்கரிசி என்ன தர்மம்? உனக்கு நான் உணவு வந்து கொடுக்காம போயிருக்கலாம். வாயில இருந்து வயிற்று மட்டும் போடுவோம். அதுல கொஞ்சம் காசு வச்சு போடுவோம் பணத்தை. அந்த பணமும் அந்த அரிசியும் வந்து அந்த அந்த அதாவது தமிழகத்துல வெட்டியான்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்படி வந்து தர்மத்தை வச்சாங்க. தர்மம் செய்யாத மனதில் ஓரளவும் அன்பு பிறக்காது. அன்பு இல்லாத மனதில் தூயமான எண்ணங்கள் வளராது. தூயமான எண்ணங்கள் இல்லாத மனதில் இறை சக்தி குடிகொள்ளாது. அப்பப்ப வேணா நீ செஞ்சுக்கலாம், நீண்டு நிக்குமா உறுதியாக என்பது சந்தேகம்தான். என்னுடைய ஒரு கடைசி நிலைக்கு நான் வந்து பேச்சுல வந்திருக்கிறேன். அதாவது யாராவது உங்களுக்கு வந்து போன் போட்டு ஒரு உதவி வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த உதவி உங்களால் செய்ய முடியுமான்னு பாருங்க. செய்ய முடியலன்னா மறுக்க கத்துக்கொள்ளுங்கள். நோ சொல்ல கத்துக்குங்க. நான் உதவி பண்ற நோக்கத்துல போயிட்டு அவன் 10,000 வெள்ளி கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் அவன் காசு கொடுக்காம ஓட்டன்னு அவன் பின்னால அலையணும். அப்போ வாழ்க்கையில பலவிதமான நேரத்தை வந்து அவருக்கு நீங்க செலவு பண்ண வேணும். குழந்தைகள் வந்து இப்பதான் முட்டாய் வாங்கி கொடுத்தா எனக்கு இன்னொரு முட்டாய் வாங்கி கொடுத்தா நோ சொல்ல கத்துக்கணும், முடியாதுன்னு சொல்ல கத்துக்கணும். இல்லைன்னா அவங்க போடுற ஆட்டத்துக்கு நீங்க ஆட, அவங்க பாடுற பாட்டுக்கு நீங்க ஆட வேண்டியது வரும். எந்த நேரத்துல நம்ம இல்லை என்று சொல்ல கத்துக்க வேண்டும். சில நேரங்களில் ஆம் என்று சொல்ல கத்துக்கொள்ள வேண்டும். சில நேரம் சரி என்று சொல்ல கத்துக்க வேண்டும். அப்ப இந்த மனது இந்த மூளையோடு ஒன்றிணைந்தால் சிறப்பு. ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு சொல்றேன். எம்ஜிஆர் படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது கூனி குறுகி ஒருத்தன் உள்ள போவான். எம்ஜிஆர் படத்தை பார்த்து வெளியே வந்து நெஞ்ச தூக்கிட்டு வருவான். அவரு வந்து உடம்பு சரியில்ல இருப்பாரு, தூக்கிட்டு வருவான். என்னன்னா
கற்பனையை தன் வசம் கொண்டு வரவன் சிறந்த கதாசிரியன் அல்லது டைரக்டர் அல்லது வெற்றியாளர். கற்பனை வசம் பூண்டா நினைப்பு பொழப்ப கெடுக்குன்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த நிலை. ஆக மனமே ஒரு பேர் இயக்கம். இந்த மனதை நீங்க சரியாக்க முடிஞ்சுன்னா வாழ்க்கையில வெற்றி மிக நிச்சயம் என்று நான் சொல்லுவேன். என் வாழ்க்கையில நான் அனுபவப்பட்டதான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயா நன்றி, வணக்கம். இந்த உரையை முடிக்கிறேன். வணக்கம், வணக்கம், வணக்கம். சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. எண்ணம் போல் வாழ்வு பலவித